திஸ் இஸ் பொன்ராஜ் ஃப்ரம் சீரிஸ் கார் ஐடியாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மாருதி ரிட்ஸுக்கு நம்ம ஒரு டேம்பிங் தாங்க. ஸோ இந்த கஸ்டமர் நம்ம ஈரோட்லேருந்து வந்திருந்தாரு. ஸோ நாங்கள் இனிஷியலாக டிஸ்கஷன் பண்ணும்போது அவர் வண்டியில் பயங்கரமாக ரேட்லிங் நாய்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த வெஹிக்கிள் ரொம்ப ஓல்டு. அதனால் வந்துட்டு நம்ம ஒரு டேம்பிங் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொன்னார். ஸோ நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்ம டேம்பிங்னா என்ன நினைப்போம்னா, கார் ஆடியோ பண்ணால் தான் நம்ம டேம்பிங் கம்பல்சரின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதுங்க. இதோட பர்பஸ் நிறைய யூட்டிலைசேஷன் நம்ம பண்ணுவோம். ஸோ எஸ், நம்ம ஆடியோ பண்ணும்போது ஒரு 30 to 40% நம்மளோட ஆடியோட டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. பட் இதோட அதர் பர்பஸ்ன்னு சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குவைட் கேபினெட் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் கிரியேட் பண்ணி கொடுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நல்ல ஹைவே டிரைவ் பண்ணுறீங்க, நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் நாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணி கொடுக்குங்க. ஸோ உங்களுக்குள்ள அந்த கேபினெட் வந்து ரொம்ப குவைட் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் ரோட் நாய்ஸ்ங்க. நீங்கள் ரெகுலராக ஹைவே டிரைவ் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக ஒரு 80-100 கிராஸ் பண்ணும்போது நம்மளோட ரோட் நாய்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சில நேரங்களில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பட் இது போடுறதுனால அது கொஞ்சம் உங்களுக்கு அவாய்ட் ஆகுங்க. அண்ட் தேர்ட் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டோர் பேனல்ஸ்லையோ இல்லைனா டோர் பேட்ஸ்லையோ ஏதாவது நம்மளுக்கு ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆயிருந்தால் அன்நாய்ஸியாக இருக்கும். அவங்களோட டிரைவிங் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆகுங்க. ஸோ இது மாதிரி உங்கள் வண்டிக்கு டேம்பிங் ரிலேட்டடான குவரிஸ் இல்லை இன்ஸ்டலேஷன் இருந்தால் கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.